அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் போன்ற நோய்களுக்கு மருந்தாகும் கீரைச்சாறு எப்படி பண்ணலாம் செய்யலாமா? 2 கட்டு கீரையை நல்லா கழுவி மண்ணு போக எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேங்காவோட 2ஆம் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்ததும் தேங்காவோட முதல் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. 2 கட்டு கீரைக்கு ஒரு ஃபுல் தேங்காவோட பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்த உடனே 2 நிமிஷத்துக்கு கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா பால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4-5 பல் பூடு, 1 வெங்காயம், 2 வத்தல் மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த தாளிப்பை எடுத்து கீரையோட சேர்த்துட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்குங்க. உப்பு செக் பண்ணி அமர்த்தி விட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் இதை கொடுக்கலாம். ஏன்னா மருந்து சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்கும். நம்மளுக்கு அது தெரியாது. பிள்ளைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு சிறுகீரையில் தான் பண்ணியிருக்கேன். அரைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரையில் பண்ணலாம். மணத்தக்காளி கீரையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதான், அமிர்தமாக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் நெய்யை ஊற்றி இதை கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி.